வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் திகதி மாதங்கள் தோறும் முருகப்பெருமானை வேண்டி வழிபடும் வளர்பிறை சஷ்டி விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இவ்விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 1/6/2025 அன்றைய தினம் மாதங்கள் தோறும் கந்தப்பெருமானாகிய முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற திதி வாரியான விரதம் சஷ்டி விரதம். ஒவ்வொரு மாதங்களும் முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டியிலே வளர்பிறை சஷ்டி தேய்பிறை சஷ்டி என்று இந்த 2 சஷ்டிகள் திதிகள் வருகின்ற பொழுதிலும் முருகன் ஆலயத்திலே சிறப்பான பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் நடைபெறும். குறிப்பாக கூடுதலாக இந்த வளர்பிறை சஷ்டியிலே முருகனை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்ற வழக்கம். அவ்வாறு இந்த வளர்பிறை சஷ்டியிலே முருகப்பெருமானை வேண்டி நாமும் பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் இந்த வேல்பெருமான் பொதுவாக பல்வேறு ஆலயங்களிலும் மூலமூர்த்தியாக இந்த வேல்பெருமான் அமர்ந்திருப்பார். பல இடங்களிலே வள்ளி தேவசேனா சமேதராக சுப்பிரமணியர் அமர்ந்திருப்பார், முத்துக்குமார் சுவாமி அமர்ந்திருப்பார். இன்னும் சில இடங்களிலே தனியாக வேல், இந்த வேல் ஞானசக்தியாக கொண்டது. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி வடிவமாகிய முருகப்பெருமானுடைய இந்த வேலானது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த மனிதனுடைய வாழ்வு எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒரே எண்ணம் கொண்டதாக, நல்ல எண்ணங்கள் கூடியதாக இருக்க வேண்டும், ஆழ்ந்த சிந்தனை கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதனை எல்லாம் அந்த தத்துவத்தை நமக்கு விளக்குகின்ற வகையிலே அந்த வேலினுடைய கீழ்ப்பாகம் ஆழமாக இருக்கும், நடுப்பாகம் அகன்று விரிந்து பரந்து இருக்கும், மேல்பாகம் கூர்மையாக இருக்கும். இதனை மணிவாசக பெருமான் சிவபுராணத்தை சொல்லுவார். ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இந்த வேலினுடைய தத்துவமே அடிப்பக்கம் ஆழமாகவும் நடுப்பக்கம் அகன்றும் மேற்பக்கம் கூர்மையாகவும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணங்களும் ஆழமானதாக இருக்க வேண்டும், திரகாத்திரமானதாக இருக்க வேண்டும், அகன்று பரந்த சிந்தனையோடு கூடியதாக இருக்க வேண்டும். ஒரே எண்ணத்திலே, ஒரே சிந்தனையிலே, ஒரே நிரான கோட்டிலே நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். இறை பக்தியை நாம் பெறுகின்ற பொழுதும் இந்த சஷ்டி நாளிலே விரதமிருந்து முருகப்பெருமான ஆலயங்களிலே சென்று வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.